Good morning. Good morning. ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்காந்துக்கோங்க. உங்க கைகள் ரெண்டும் நாலு வச்சு பத்து வச்சுக்கோங்க. ஓம் பூர்வஸ்வஹ தஸ்மவதோதரேயம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न பிரச்சோதயாத். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சாவா தமக்கு. புன்னடி தண்ணீர் செல்லா புத்தி ஐந்துடன் அடக்கம் தன்னடம் நாடா தன்மை தஞ்சலம் ஏடா சித்தம் இன்னுயிர் சாலமெல்லாம் இறைவா நீ உருவென்று ஓத நில்லடி தியான யோகம் நிதமனுக்கு அருள் செய்வாய். மாதா பிதா குரு மற்றும் எத்தகங்களை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த நாள் இணைய நாளாயமையும் இறைவனை பிரார்த்திப்போம். இப்போ முந்தானண்டும் நேத்திக்கும் பூபதி சார் சசிகலா மேடம் எடுத்திருக்காங்க செட்டிங் ஆசனாஸ்ல 10 ஆசனாஸ்க்கு நம்ம ரிவ்யூ திரும்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வக்ராசன் பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க 2 கால்களை நீட்டி ரிலாக்ஸா உட்காருங்க. தூங்கி எழுந்துட்டு நிறுத்திங்க. கால்கள்லாம் கொஞ்சம் லூசிங் பண்ணிக்கோங்க. தெரியுதா அப்போ மேம் உங்க கால் தெரியலமா? ஃபைன் மேம், சூப்பர். புரியலமா? கொஞ்சம் முன்னாடி வரணுமா? கால்கள் அப்படியே அப் அண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு சென்டருக்கு லெஃப்ட் சைடு கால்கள் ரெண்டையும் சேர்த்து அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை வக்ராசன் பண்ண போறோம். ஒரு கால் ஸ்ட்ரைட்டா இருக்குது. அடுத்த கால் எடுத்து மடக்கிக்கிறீங்க. எந்த கால் மடக்கிருக்கீங்களோ அந்த காலை பின்னாடியும், அதாவது இந்த காலோட முட்டிக்கு எந்த கால் நீட்டி இருக்கோ அந்த காலோட முட்டிக்கு பக்கத்துல அந்த காலை வச்சிருங்க. எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த கை, அதாவது இப்ப வலது கால் எனக்கு மடக்கி இருக்கு அப்படின்னா வலது கை உங்க முதுகுக்கு பின்னாடி போட்டு வச்சுக்கிறீங்க. அதாவது இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த மடக்கி இருக்கிற கால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செஸ்ட் கிட்ட டச் ஆகணும். அவ்வளவு தூரம் உள்ள வந்தாதான் உங்களால அடுத்த கையை கொண்டு வந்து மடக்க முடியும். செஸ்ட் கிட்ட நல்லா உள்ள எடுத்துட்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட எவ்வளவு முடியுதோ முட்டிக்கிட்ட தொட முடிஞ்சவங்க முட்டிக்கிட்ட தொடுங்க. இல்ல அடுத்த காலோட, அதாவது மடக்கி இருக்கிற வலது காலோட கணுக்காலை பிடிக்க முடிஞ்சவங்க கணுக்காலை தொடலாம். இல்ல எனக்கு இவ்வளவுதான் வருது அப்படின்னா அவ்வளவும் செய்யலாம். இப்போ எந்த கை மடக்கி இருக்கிறோ அந்த சைடு தலையை திருப்பி பாருங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5. ரிவ்யூ கிளாஸ்ன்றதுனால 5 கவுண்ட்ஸ்லேயே போயிடுறேன். இப்போ அடுத்த கால், நான் ஃபர்ஸ்ட் வலது காலை மடக்கினேன் இல்லையா, இப்போ அந்த வலது காலை நீட்டிட்டு இடது காலை மடக்கி வலது காலுக்கு முட்டிக்கு பக்கத்துல வச்சிருக்கிறேன். இடது கைய முதுகுக்கு பின்னாடி வச்சிருக்கிறேன். இப்போ இடது கால் மடக்கி இருக்கிறதுனால வலது கைய
முட்டியாக்கு பின்னாடி வந்து டச் பண்ணிட்டு திரும்பி பாருங்க. 1 2 3 4 5. இல்ல இந்த ஆசனா பண்றதுனால நம்மளோட செரிமான உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். இப்ப நம்ம பார்த்தது வஸ்திராசனா. அதுக்கடுத்தது பார்க்க போறது வஜ்ராசனா. உங்க கால்களை அப்படியே மடக்கி பின்னாடி கொண்டு வந்து வைங்க. அதே மாதிரி அடுத்த காலும் மடக்கி கொண்டு வந்து பின்னாடி வைங்க. சொல்லுங்கம்மா. கேமரா கொஞ்சம் திருப்புறீங்களா? சரிங்க. ரெண்டு காலையும் மடக்கி முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க கைகள் ரெண்டையும் தொட மேல வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட செய்யக்கூடிய ஒரு ஆசனா வஜ்ராசனா. தியானங்கள் செய்யறதுக்கு உட்காந்து பத்மாசனா, வஜ்ராசனா, சுகாசனா, ஆசனாங்கெல்லாம் உட்காந்து செய்யலாம். தியானம் செய்யறதுக்கு ஓய்ந்த ஆசனா, வஜ்ராசனா. நல்லா உங்களோட பிரீத்திங் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு 4 டைம். இதுக்கு பேரு வஜ்ராசனா. உங்க கால்கள் வந்து சில பேருக்கு இப்படி மடங்காது. இது மடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால உட்கார முடியும். அதனால சில பேருக்கு வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், காலை இப்படி மடக்கி ஒரு கால் மட்டும் மடக்கி பார்க்கலாம். சிங்கிள் லெக் வந்ததுக்கு அப்புறம் 2 காலையும் மடக்கிட்டு உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சத்சங்காசன். அப்படியே வஜ்ராசனாவிலேயே உட்காந்துட்டு கைகள் ரெண்டையும் மேலே ரைஸ் பண்றீங்க. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே கீழே குனிறீங்க. எக்ஸ்ஹேல் த டவுன். அப்படியே கைகள் ரெண்டும் பாதை ஒட்டியே இருக்கணும். கோவில்ல எல்லாம் நமஸ்கார் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஃப்ளோவா கைகள் முன்னாடி வரக்கூடாது. கைகளும் தலையும் உடம்பெல்லாம் ஒரே நேரத்துல மேலே எழுந்திருக்கணும். கைகளை மட்டும் முன்னாடி எடுத்துட்டு எழுந்திருக்க கூடாது. பண்ணது சத்சங்காசன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உத்தாராசன், கேமல் போஸ். இப்போ வஜ்ராசனாவில் உட்காந்துருந்தீங்க இல்லையா, அப்படியே முட்டி போட்டு எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு நல்லா பிரீத்திங் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு உங்களோட காலோட பாதங்கள் முடிகிறவங்களுக்கு பாதங்கள் தொடலாம். குதிங்கால் தான் முடியுன்றவங்க குதிங்கால் தொடலாம். அப்படியே பேக் பேண்ட் பண்ண போறோம். நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு ஆசனா கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நார்மல் பிரீத்திங். திரும்பவும் எழுந்திருச்சு வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டு பொசிஷனுக்கு வரும். இந்த டவுன் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட் ஓட்டுற மாதிரி பின்னாடியா போய் காலை தொடலாம். அப்படியே உங்க தலைகளை இது பண்ணி நார்மல் பிரீத்திங். பண்ணுங்க. இப்போ எந்த பொசிஷன்ல போனீங்களோ அதே பொசிஷன்ல தான் ரிட்டர்ன் வரணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அடுத்தது ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு மேலே வரணும். எனக்கு அந்த அளவுக்கு தொட வரல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் முதுகுக்கு பின்னாடி கை வச்சு இது பண்ணலாம். இது பழகினதுக்கு அப்புறம்
உங்களோட கால் கிட்ட கணுக்கால் கிட்ட பிடிச்சிட்டு 2 கணுக்கால் கிட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே எழுந்து இப்படியும் பண்ணலாம். இல்லை இதுவும் முடியலன்றவங்க பின்னாடி கைகளை ஒவ்வொரு கைகளை எடுத்துட்டு போயும் செய்யலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்னும் ஒரே ஒரு ஆசனா இருக்கு. ஆசனாவில் முடிச்சு டவுட் கேளுங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போறது கோமுகாசனம். கோமுகானா பசுவோட முகம் மாதிரி இருக்கு. உங்களோட காலை மடக்கிக்கோங்க. இன்னொரு கால் பெண்ட் பண்ணி இப்படி வந்துடணும். எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த கை மேலே வரணும். அப்படியே லாக் பண்ணுங்க. 5 counts நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. அடுத்த கை முதுகை இப்படி பிடிச்சிருக்கணும். முதுகுக்கு பின்னாடி 2 கையும் ஒத்து பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5. இந்த மாதிரி எனக்கு பிடிக்க வரல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், துப்பட்டா டவல் அந்த மாதிரி இது வச்சு இப்படி இப்படி இங்க இது பண்ணும்போது கைகள் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் சைடு ஒரு சைடு செஞ்சுட்டு விட்டக்கூடாது. அதுக்கு அடுத்த கை செய்ய போகிறோம். இப்போ எந்த கால் மேலே இருந்துச்சோ அந்த காலை கீழே வச்சுட்டு அதுக்கு அடுத்த காலை மடக்கிட்டு வந்துருங்க. அப்படியே நடவாங்க. எந்த கால் மடக்கிருக்கோ அந்த கை பின்னாடி வரட்டும். அடுத்த கை வச்சாகட்டும். நல்லா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த 5 ஆசனால ஏதாவது டவுட் இருக்கா சார்? திரும்ப செஞ்சு காட்டணுமா? சார் கூகுள் சார் தேங்க்யூ. ரொம்ப நன்றி துர்கா மேம். தேங்க்யூ. அடுத்து பூபதி சார். வணக்கம் சார். சார் வணக்கம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். எதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ மட்டும் கிளியரா இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி ஓகே சார். ஓகே சார். நீங்க பொசிஷன் போயிடுங்க சார். நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே சார். கரெக்டாக இருக்கு சார். ஓகே சார். ஓகே நீங்கள் அப்படியே முடியும். சூரிய நமஸ்காரம் பண்ண போறோம். இன்னைக்கு மொத்தம் 8 ரவுண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நார்மலா பண்றோம். அடுத்த 3 ரவுண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றோம். அடுத்தது 2 ரவுண்ட்ஸ் நார்மல். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நம்ம மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சு நம்ம பண்றோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவா பண்றோம். இது டீப் பிரீத், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் கம் டு பிரணாமாசனா. 2 கையும் போட்டு வைக்கணும் நமஸ்கார் பொசிஷன்ல. ஓகே, இன்ஹேல் ஆர் பேக், ரைஸ் both hands up to the back. Exhale, forward bend, come forward, Samasana, Tadasana. Right leg back to the top. Exhale, left leg back. Your கால் ரெண்டும் தரையில நல்லா குதிக்கால் படணும். Forward bend. Inhale to the top. Visandhasana. Exhale to the toe. நல்லா wide பார்க்கலாம். Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back.
Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Come to prayer position. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back, left up. So left leg grow. Exhale, right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Left leg எடுத்துருக்கோம், left leg எடுத்துட்டு வந்தோம். Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Inhale, exhale, inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Exhale, left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. So, ready? எல்லாரும் வந்து வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பண்றது கரெக்டா இல்லையான்றது அவங்க துர்கா மேம் அப்புறம் ஆப்போசிட்ல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சார் வந்து சொல்லி தரும்போது அவங்க உங்களால வாட்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து பண்றதை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணிட்டு நீங்க பண்றது கரெக்டா இல்லையான்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால வீடியோ மொத்தம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன் பண்ணிக்கிறது ட்ரை பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஓகே, கம் டு பிரேக் கொஸ்டின். கொஞ்சம் ஃபர்ஸ்டாக பண்ணலாம். நமஸ்காருக்கு ஒரு அந்த டிஃபரன்ஷியேட்டை ஃபீல் பண்ணலாம். நீங்க இப்போ take a deep breath in, breathe out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back, left out. Left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Exhale, left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out.
Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to table. Take a deep breath in, breathe out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Left leg forward. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Come to prayer position. Take a deep breath in, breathe out. Once again, take a deep breath in, breathe out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Left leg forward. Inhale or back. Exhale, come to prayer. நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. இன்னொரு நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breathe out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. Once again, take a deep breath in, breathe out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breathe out. இப்போ ஸ்லோவா பண்ணுங்க. நல்லா மூச்சு விட்டு மூச்சு விடுங்க. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Exhale, left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breathe out. நல்லா மூச்சு காட்ட நல்லா உள்ளே விட்டு வெளியே விடுங்க.
உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மூச்சுல தான் இருக்கும். Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Exhale, come to square. Take a deep breath in, breath out. Once again, take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, right leg back to the top. Left leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, right leg forward to the top. Exhale, left leg forward. Inhale or back. Exhale, come to prayer position. Take a deep breath in, breath out. Inhale or back. Exhale, forward bend. Inhale, left leg back to the top. Right leg back. Forward bend. Inhale to the top. Exhale to the toe. Inhale, left leg forward to the top. Right leg forward. Inhale or back. Come to prayer position. Everybody lie down. Lie down on the Shavasana. Lie down in the Shavasana. Palms should be facing upward. Close your eyes. Concentrate on your breath. So, மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் பீட் பிடிக்கிறது கூட கேட்கலாம். Concentrate on your normal breath. So, மூச்சு காத்து நார்மலா எப்படி அதுவா உள்ள போயிட்டு வெளியே வருது அப்படின்றத மட்டும் கவனிச்சா போதுமானது. The body is relaxing now. Relax your toes. Relax your ankles. Relax your knees. Relax your thighs. Relax your hips. Relax your lower abdomen. Relax your upper abdomen. Relax your chest. Relax your hand fingers. Relaxing your palms. Relaxing your arms, relaxing your shoulders, relax your neck, relax your face, your total entire front body is relaxing now, your total back body is relaxing now, relax, relax, relax. Concentrate on your breath. Concentrate on a normal breath.
मूर्ति का समस्या गवनिंग raise your both hands to the top of your head. இந்த தலைக்கு மேல கையை தூக்குங்க. தலைக்கு மேல இல்ல தலைக்கு மேல படுத்துட்டு தலைக்கு மேல தூக்குங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது தலைக்கு மேல தூக்க சாமி கும்பிடும்போது எப்படி கை தூக்குவோமோ அந்த மாதிரி படுத்துக்கிட்டே கை தூக்குங்க. உங்க பாடி நல்லா டெஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஓகே. Bend your right leg. Turn your left side and get up. Very good. Thank you for. Madam, Durga madam. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நோ டவுட் சார். Thank you. ஓகே, நன்றி சார். நன்றி சார். ஒன்றும் இல்லை, அவர் சார் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவே பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் சார். சார் ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. பட் எல்லாருக்கும் வந்து அந்த ஃபாஸ்ட் வராது. இது இன்னும் ஃபாஸ்டா கூட வரும். ஆமா ஆமா, அதனால நீங்க ஸ்டார்டிங்ன்றதால நீங்க பொறுமையாக பண்ணுங்க. பட் அந்த ப்ராக்டிஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா வந்துடும், ஃபாஸ்ட் வந்துடும். ஓகே ஓகே மேம். அடுத்து துர்காதேவி மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? சார் இப்போ ஸ்லோல வந்து சூரிய நமஸ்கார்லயே ஸ்லோவா ஒரு 2 ரவுண்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிட்டு நான் அடுத்தது அட்வான்ஸ் ஒரு பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. பிரணாம். இல்ல தலைக்கு Padasam. Exhale the down. Inhale the Parsvasimhalasana. Exhale the down mountain. Ashtanga Namaskar, normal breathing. நல்லா நீங்க டீப்பா மூச்சை உள்ள எடுத்து வெளியே ஒரு 2 டைம் 3 டைம் ஹோல்ட் பண்ணிருக்கிறோம். புஜங்காசன். Exhale the down mountain. Inhale the left forward, Parsvasimhalasana. Exhale the down, Padasam. Inhale the Uttanasana. Normal breathing, Namaskar. இன்னொரு டைம் பண்ணிடலாம். பிரணாம். ஐயா சொன்ன மாதிரி மந்திராவோட பண்ணலாம். ஓம் மித்ராய நமஹ. ஓம் பிரதயே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் வானவே நமஹ. ஓம் சகாய நமஹ. ஓம் ரோஷனே நமஹ. ஓம் இரண்யகர்பாய நமஹ. ஓம் மரிஷியே நமஹ. ஓம் ஆதித்யாய நமஹ.
पवित्रे नमः। ओम अर्घाय नमः। ओम मकराय नमः। நல்லா தொண்டை இழுத்து வெளியே விட்டுக்கோங்க. இப்போ சூரிய நமஸ்கார்ல ஒரு அட்வான்ஸ் போஸ் செய்ய போறேன். ஒரே ஒரு டைம் தான் செய்ய போறேன். இப்போ நார்மல் சூரிய நமஸ்கார் செஞ்சோம் இல்லையா, அதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. சூரிய நமஸ்கார்ல 12 ஸ்டெப் வரும் இல்லையா, அதே மாதிரி 12 வேரியேஷன் இருக்கு செய்யலாம். அதுல ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் இப்போ செஞ்சு காட்ட போறேன். நம்ம நார்மல் இது பண்றதுதான் உத்திரசனம் பண்றோம் இல்லையா, அதுலயே ஒரு சின்ன வேரியேஷன் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்றது எல்லாமே ரைட் சைட் பண்றேன், திரும்ப பண்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் சைட் ஹெல்ப் பண்றோம் அப்படியே. இல்ல அடுத்தது பாதஸ்தம். press இந்த down, right leg முன்னாடி வச்சு அந்த முட்டியை press பண்றோம். அடுத்தது அஸ்வசிங்கலாசன். அப்படியே ரைட் ஹேண்ட் மேலேயே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் லெஃப்ட் லெக் மட்டும் பின்னாடி போகுது. நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி 2 கைகளும் வச்சுக்கிறோம். அஸ்வசிங்கலாசன். அடுத்தது மவுண்டன். மவுண்டன் பொசிஷன்லயே வந்துட்டு ரைட் லெக்க மேல ரைஸ் பண்றோம். அஷ்டாங்க நமஸ்காரத்துல அப்படியே தண்டால் போச்சுல உடம்ப வெட்டி வச்சிருக்கோம். புஜங்காசனுக்கு பதிலா சசங்காசன் ரெடி பண்றோம். திரும்ப அப்படியே மவுண்டன் வரும். மவுண்டன்ல ஃபர்ஸ்ட் செய்யும் போது ரைட் லெக் ரைஸ் பண்ணலையா, இப்போ லெஃப்ட் லெக் ரைஸ் பண்றோம். அப்படியே லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் வந்துடுது. ரைட் ஹேண்ட் அப்படியே மேல வச்சுக்கிறோம். அடுத்தது பாதஹஸ்தம். இப்போ அப்படியே லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்குது, உங்களை தலையால லெஃப்ட் லெக் முட்டியை டச் பண்றீங்க. எக்ஸேல் த டவுன். ரெண்டு கால் ஒண்ணா வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைட் திரும்பவும் நமஸ்கார். இந்த மாதிரி சூரிய நமஸ்கார்ல 12 டைப்பான வேரியேஷன்ல சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சூரிய நமஸ்கார் நம்ம பண்ண உடம்பு வந்து நல்லா சூடாகுது. எந்த ஒரு இரும்பெல்லாம் நம்ம வரைக்கணும்னா கூட என்ன பண்றோம், கட்டையில போட்டு ஹீட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சூரிய நமஸ்கார் பண்ண நம்ம உடம்பு சூடாகி ஆசனாஸ்லாம் பண்றதுக்கு எதுவான நிலைக்கு வருது.
நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இல்ல அப்படி உட்காருங்க. அடுத்தது இன்னைக்கு இன்னும் புது ஆசனாஸ் பார்க்க போறோம். சிட்டிங் ஆசனா. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மரிச்சாசனா. ஒரு காலை வஜ்ராசன் பொசிஷன்ல உட்கார்ந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த கால் எடுத்துட்டு வந்து உங்களோட வயிறுக்கு மேல இப்படி வச்சுக்கணும். எந்த காலை மடக்கிட்டீங்களோ அந்த காலோட அந்த கை வந்து உடம்பு பின்னாடி சுத்தி வந்து பிடிக்குது. இப்போ நான் லெஃப்ட் லெக் மடக்கிருக்கேன். என்னோட லெஃப்ட் ஹேண்டு முதுகுக்கு பின்னாடி சுத்தி வந்து இந்த காலோட விரல்களை பிடிச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக்கோட முட்டியில டச் ஆயிருக்கு. அப்படியே திரும்புறோம். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5. தெரியுதா எல்லாருக்கும்? ஆமா. இப்போ ஒரு கால் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அடுத்த கால் செய்யணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் செஞ்சேன். இப்போ ரைட் லெக் செய்றேன். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்னடா ஒரு சைடு 5 கவுண்ட் சொல்லிட்டு அடுத்ததுக்கு மட்டும் 10 கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. திரும்பவும் அடுத்த சைடு செய்ய போறோம். மேம் சொல்லுங்க மேம் நாட் கிளியர் மேம். கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போனா ஓகேவா சார்? ஓ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மேம். கால் தெரியல. அந்த என்னோட வீடியோக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல சார், அதை கிளிக் பண்ணிட்டு பின் கொடுத்துட்டு ஃபுல் வியூ கொடுத்தீங்கன்னா வரும் சார். இப்ப கிளியரா இருக்கு. ஓகே சார், ஓகே. இப்போ வலது காலை மடக்கிருக்கேன். இடது காலில் எடுத்து என்னோட அடி வயிற்றுக்கு கீழே பாதங்கள் படுற மாதிரி டச் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ லெஃப்ட் லெக் மடக்கிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை என்னோட முதுகுக்கு பின்னாடி சுற்றி வந்து கால்களோட விரல்களை பிடிக்கிறேன். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக்கோட முட்டியை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறேன். எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த சைடு திரும்பி பார்க்கணும். இது செய்யறதுனால உங்களுக்கு இடுப்பு பிடிப்பு, கால் பிடிப்பெல்லாம் இருக்காது, மூட்டு பிடிப்பெல்லாம் இருக்காது. 1 2 3 4 5. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? திரும்ப செஞ்சு காட்டவா? இது இந்த ஆசனால இன்னைக்குதான் புதுசா பாக்குறோம், அதனாலதான் ஒரு டவுட் இருந்தா அப்பவே சொல்லிடுங்க சொல்றோம். ஒவ்வொரு ஆசனா இன்னொரு தாட்டி பண்ணி காமிச்சிருங்க மேடம். ஓகே சார். இப்போ 2 காலை நீட்டி இருக்கிறேன், ஒரு காலை மடக்கிக்கிறேன். நீட்டி இருக்கிற காலை எடுத்து அடி வயிற்றுக்கு கீழே வைக்கிறோம். எந்த கால் மடக்கிருக்கணும் அந்த கை என்னோட இடுப்பை சுற்றி வந்து விரல்களை பிடிக்குது. அடுத்த கை ஷோல்டர், அதாவது இப்போ நான் லெஃப்ட் லெக் மடக்கிருக்கேன்னா ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் லெக்கோட முட்டியை பிடிக்குது. எந்த கால் மடக்கிருக்கணும் அந்த சைடு திரும்பி பார்க்குறேன். உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ 5 கவுண்ட்ஸ்ல இருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஒரு சைடு செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது, ஆப்போசிட் சைடு செய்யணும். மேடம் கால் கட்ட வரல, பிடிக்க முடியல. கால் கட்ட விரல் பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட்
கொஞ்சம் இடுப்பு தசை வந்து பெருசா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். போக போக செய்ய பழகிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், காலை நீட்டிக்கிட்டே ஃபர்ஸ்ட் மடக்கி பார்க்கலாம். இப்படி மடக்கிட்டு நீட்டுறது கூட கஷ்டமா இருக்கும். ஒரு காலை நீட்டி வச்சுட்டு பிடிச்சு பார்க்கலாம். சிங்கிள் லெக்கா செஞ்சு பார்க்கலாம். சரிங்க மேடம். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஆசனா, பத்மாசனா. பத்மாசனாங்கிறது நம்ம தியானம் பண்றதுக்கு தாமரை போன்ற போஸ்ட்ல இருக்கும். தாமரை எப்படி விரிஞ்சு இருக்குமோ மலர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி நம்ம உட்காரணும். இந்த ஆசனா எல்லாருக்குமே வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டிவ் சொல்லிட்டு ஆசனா சொல்லி கொடுக்குறேன். இப்போ பத்மாசனா பண்ணணும், இப்ப சின்ன பசங்களுக்கு சீக்கிரம் வந்துடும், பெரியவங்களுக்கு வரல அப்படின்றவங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு காலை நீட்டிக்கிறீங்க, இன்னொரு காலை எடுத்து மடக்கிக்கிறீங்க. மடக்கிட்டு நல்லா ஒரு காலை எடுத்து நல்லா மேலே வச்சுக்கணும். மேலே வச்சு காலை பண்ணலாம். உங்களோட குட்டிகள் தொடை பகுதியில நல்லா மூவிங் ஆகும். இது பண்ணிட்டு அடுத்தது உங்களோட கால்கள் ரெண்டையும் கால் பாதத்தை அடுத்த கை முட்டியில வச்சுக்கணும். இந்த முட்டியில கை முட்டியில ரெண்டுலயும் ரெண்டு காலோட இதையும் வச்சுட்டு குழந்தைய தாளாட்டுறது மாதிரி எடுத்து தாளாட்டணும். எடுத்ததுமே உங்களுக்கு இவ்வளவு மேல வராது, அதனால ஸ்டார்டிங்ல இப்படியே செய்யலாம். நல்ல ரிலாக்ஸேட் பண்ணீங்க அப்படின்னா பத்மாசன் வந்து ஈஸியா வரும். அப்படியே இந்த காலை மடக்கி அவங்களோட செஸ்ட்டை தொடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். முட்டி வந்து அவங்களோட நெஞ்சு பகுதியை தொடுறதுக்கு வரணும். ஒரு கால் செஞ்சுட்டு விடக்கூடாது. அடுத்த கால் செஞ்சீங்கன்னா தான் பத்மாசனுக்கு ரெண்டு காலும் மடங்கி இப்படி உட்காரணும். அதுக்கு அடுத்த காலையும் நம்ம தயார்படுத்திக்கணும். இப்போ அடுத்த காலையும் ரெண்டு கால்களோட ரெண்டு காலையும் ரெண்டு கைகள்லையும் பிடிச்சிட்டு குழந்தைய தாழ்த்துறது மாதிரி இதெல்லாம் ரெகுலரா செஞ்சீங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் ஆசனாஸ்லாம் சீக்கிரமா வந்துடும். அட்வான்ஸ் ஆசனா இல்லை, ஒவ்வொரு ஆசனாஸோட ஃபுல் பொசிஷனுமே நல்லா வரும். அடுத்தது அப்படியே அந்த காலை முட்டி உங்களோட ட்ரெஸ்ஸை டச் பண்ற அளவுக்கு ப்ரிப்பரேட்டரி பார்த்தாச்சு. இப்போ பத்மாசனா பார்க்கலாம். ஒரு கால் எடுத்து மேலே வச்சிடலாம். அது உங்களோட பாதங்கள் வந்து உங்களோட வயிறு கிட்ட டச் ஆயிருக்கணும். அடுத்த காலும் அதே மாதிரி அப்படியே கை கால் ரெண்டும் தென்முத்ரா நார்மல் பிரேத்தி. அடுத்து வரப்போற ரெண்டு ஆசனாவும் இந்த ஆசனாவை ஒட்டியே தான் வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது இப்போ மத்யாசனா. அதாவது இப்ப பத்மாசனம் பண்ணீங்க இல்லையா, அது பத்மாசனத்திலேயே
அப்படியே படுத்துறணும். பத்மாசன் கால் வந்து பத்மாசனத்துல தான் இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. அப்படியே படுக்கிறீங்க. உங்களோட உச்சந்தலைய தரையில வைக்கிறீங்க. முடிஞ்சவங்க என்னென்ன முடியும் அப்படின்றவங்க உங்களோட கால் கட்டவரல பிடிக்கலாம், இல்ல அப்படியே நமஸ்கார் பண்ணிக்கலாம். இந்த அஸ்னா பண்றதுனால தைராய்டு கிளாஸ்லாம் நல்லா பண்ணும், தைராய்டு இருக்காது. அப்படியே ஒரு 10 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ எழுந்திருக்கும் போது உங்களோட தரைய சமமான நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட கால்களை விரிச்சுக்கோங்க. பத்மாசனத்துல இருந்து எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெளிவுபடுத்தி எழுதுறீங்க. அடுத்தது பண்ண போறது பாத்தீங்கன்னா பத்த பத்மாசன். பத்மாசன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி போஸ்ட்ல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு ஒரு சைடு கையை பிடிச்சோம் இல்லையா, உடம்பு சுத்தி வந்து இப்போ 2 சைடு கைகளால கால்களை பிடிக்க போறோம். ஒரு சைடு எனக்கு வரல, 2 சைடு எப்படி செய்வது அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சைடா செஞ்சுதான் பழகத்துக்கு கொண்டு வரணும். சின்ன பசங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். பத்மாசன் பண்ணிக்கோங்க. அதே நார்மல் பிரீத்திங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சிட்டு உங்களோட முதுக சுத்தி வந்து முன்னாடி பிடிக்கணும். 2 கையும் பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா கை பிடிக்காம பின்னாடி முதுக சுத்தி வந்து 2 கையும் மாத்தி மாத்தி பிடிக்கணும். நல்லா நேரா நிமிர்ந்து இருக்கிறோம். இந்த ஆசனா பண்றதுனால நம்மளோட லங்ஸ் நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சளிலாம் சேராது, டிபி ஆஸ்மா அந்த மாதிரி நோய்கள்லாம் வராது. இப்போ ஒரு சைடு தான் எனக்கு பிடிக்க முடியுது அப்படின்றவங்க ஒரு காலை நீட்டிக்கலாம், இன்னொரு காலை மடிக்கிட்டு ஒரு சைடு மட்டும் பிடிக்கும். இது நல்லா வந்து இதுல அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு சைடு செஞ்சுட்டு அடுத்த சைடு ஒவ்வொரு கால். இப்போ ஒரு கால் தான் வருது, இன்னொரு கால் வரலன்றவங்க எந்த கால் வரலையோ அந்த சைடு அதிகமா செஞ்சு பாருங்க.
மேம் உங்க ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல மேம். அது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை பார்க்கலாம் இருங்க. அது அவங்க ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு முன்னாடி கனெக்ட் ஆகுது. கனெக்ட் புஜங்கா மேம் கொஞ்சம் சொல்றீங்களா? புரியலமா? ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? அப்புறம் படுத்திருக்கீங்க. அப்படியே கால்கள் ரெண்டும் உங்களோட விரல்கள்ல இருக்கு. அப்படியே ஒரு அடி மட்டும் பூமியில இருந்து ஒரு அடி மட்டும் கைகளை ரைஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறீங்க. இது நம்மளோட முதுகோட L1 L2 அந்த நோஸ் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அடுத்து செய்ய போறது உங்களோட மார்பு பக்கத்துல கைகளை வச்சுட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் பண்றீங்க. சார் வீடியோ வரல சார். இப்போ வருதா? இல்ல வீடியோ வரல. தெரியுமா வீடியோ? தெரியுதுங்க வீடியோ தெரியுது மேம். தெரியுது மேடம். ஓகே சார், ஓகே. இப்போ 2 கைகளையும் டைட் பண்ணிட்டு உங்களோட தலையை நிமிர்ந்து பாருங்க. இப்போ பண்றப்போ உங்களோட முதுகு தண்டோட L4 L5 அந்த முதுகு தண்டு எலும்புகள்லாம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து முதுகு வலிக்குது அப்படின்றவங்க எல்லாம் இந்த ஆசனா பண்றது ரொம்ப நல்லது. பைக் ஓட்டுறப்போ இதோட முதுகு தண்டு வலி இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் இது பண்ணலாம். இல்ல இன்னும் ஒரே ஒரு தடவை செஞ்சுக்கலாம். இதுங்காது kneel there 5 count 1 2 3 4 5 relax. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சலபாசன். உங்க கைகள் ரெண்டையும் உங்களோட சலபாசன் செய்யறதுக்கு முன்னாடி அடுத்த சலபாசனம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சலபாசனம் சொல்லலாம். உங்களோட ஒரு காலை மேலே எடுத்து ரைஸ் பண்ணிக்கோங்க. எந்த காலை மடக்கிருக்கீங்களோ அந்த காலோட பாதத்துல அடுத்த காலோட முட்டியை வைங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஷோல்டர் ரெண்டும் கீழே தான் இருக்கணும், உடம்பு திரும்ப கூடாது. சின் வந்து தரையில டச் ஆகிக்கணும். கால்கள் மட்டும் நல்லா மேல ரைஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு நல்ல காலை தூக்கி பழகும் போது அடுத்தது 2 காலையும் சேர்த்து தூக்குறது தான் சலபாசன். ஒவ்வொரு காலா செஞ்சுட்டு செய்யும் போது அது ஈஸியா இருக்கும். ஒரு கால் செஞ்சுட்டு எடுக்கூடாது, அடுத்த கால் செய்யணும். இப்போ எந்த காலை மடக்கிருந்தீங்களோ அந்த காலை கீழே இறக்கிட்டு அடுத்த கால் மேல ரைஸ் பண்ணுங்க. உங்களோட சின் கீழே இருக்கட்டும். இடுப்பு பகுதிக்கு மேல இருக்கிற பகுதி தான் மேல ரைஸ் ஆகுது. இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் தரையில டச் ஆயிருக்கணும். இது அர்த்த சலபாசன். இப்போ சலபாசன் பண்ணலாம். நல்லா பிரீத்திங் பிரீத் பண்ணிக்கோங்க. கைகள் ரெண்டையும் ஆதி முத்ரா வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட கட்டை விரலை மடக்கிட்டு அந்த 4 விரலையும் கட்டை விரலுக்கு மேல மடக்கிக்கோங்க. ஆதி முத்ரா. கைகளை
ஆதி முத்ராவில் வச்சு தொடக்கி கீழே வச்சுக்கோங்க. கால் ரெண்டையும் அப்படியே ரைஸ் பண்ண போறீங்க. இந்த 1 2 3 4 5 சின்ன கீழே தான் இருக்கணும். முட்டி மடங்காம பண்றது பரவாயில்ல, ஆனா ஸ்டார்டிங்ல வராது. என்ன இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, சோஃபால சேர்ல அதுலலாம் உங்களோட கால்களை மேல ரைஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க கீழே எப்படி படுத்து வைக்கலாம், இல்ல வால்ல கூட காலை மேல ரைஸ் பண்ணி வச்சுட்டு மேடம் கை எப்படி மடக்கி உள்ள வைக்கணும்? கைகள் வந்து ஆதி முத்ரா சார். கட்டை விரலை மடக்கி உள்ள வச்சு 4 விரலையும் மேல மடக்கிடுறீங்க ஆதி முத்ரா. இந்த பொசிஷன்ல அப்படியே தொடச்சு கீழே வச்சு காலை மேல ரைஸ் பண்றீங்க. அப்படியே நல்லா ரைஸ் பண்ணிருக்கோம். அப்படியே திரும்பி போயிங்க. கான்சியஸ்னா நார்மல் ட்ரெஸ்ஸிங். கைகள் ரெண்டையும் ஆகாயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட சுவாசத்தை கவனிங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தருங்க. சார் இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா. நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி துர்கா மேம், நல்லா பண்ணீங்க, அருமையா பண்ணீங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 5 செட்ஸ் ஆஃப் ஆசனாஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். மியூட் எல்லாம் மியூட் பண்றேங்க. 5 செட்ஸ் ஆஃப் ஆசனாஸ் பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் ரவுண்ட் போஸ் திரும்பி வயிறு தரையில பண்ற அளவு பண்ற மாதிரி பாருங்க. ரவுண்ட் போஸ். ஃபர்ஸ்ட் ஆசனா தனுராசனா. ரவுண்ட் போஸ் திரும்பி படுங்க. Take a deep breath in, breath out. Bend your right leg and left leg. Okay. Take the right hand, lock your right ankle. Left hand, lock your left ankle. Okay. இந்த பொசிஷன்ல இருங்க. நல்லா breathe in, breathe out. Raise up. உங்களுடைய தலையும் காலும் மேல தூக்குங்க. உங்களுடைய வயிற்று பகுதி மட்டும் தரையில இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கம்ஃபர்டபுளா வரல அப்படின்றவங்க ஜஸ்ட் உங்களுடைய காலை மட்டும் மேல தூக்குங்க. பொறுமையா பண்ண வந்துடும். அப்படியே ஸ்லோவா காலை மடக்குங்க. உங்க தலையை கீழே இறக்குங்க. ஸ்லோவா காலை ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்லோவா 1 செகண்ட் நான் பண்ணி காட்டுறேன். Bend your right leg, bend your left leg, raise your right hand, lock your right ankle, raise your left hand, lock your left ankle. இந்த பொசிஷன்ல இருக்கீங்க. ஸ்டார்டிங் பொசிஷன். ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்க காலை வெளியே தள்ளினீங்கன்னா உங்க தலை தூக்கும். அப்படியே காலை மேல தூக்குங்க. ரொம்ப தனுர் மாதிரி இருக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா அப்படியே பெண்ட் பண்ணுங்க. அப்படியே தலையை கீழே இருக்குங்க.
ஸ்லோவா அப்படியே காலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். கை ரெண்டு ஷோல்டர் லெவலுக்கு எடுத்துருவாங்க. அப்படியே எழுந்துக்குங்க. ஜஸ்ட் கம் இன் த நீ ஸ்டாண்ட். நீ ஸ்டாண்ட் வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். சைட் போஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே காலை ரெண்டும் முன்னாடி நீட்டி உட்காருங்க. கால் ரெண்டும் முன்னாடி நீட்டி உட்காருங்க. இப்போ நவாசனா. ஜஸ்ட் நவாசனா. bend your right leg, bend your left leg. இந்த பொசிஷன் வந்துருங்க. ஓகே, ஜஸ்ட் பின்னாடி சாயுங்க. உங்க முதுக சாச்சிங்கன்னா உங்களுடைய ரொம்பவும் சாயக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடாது. உங்களுடைய அந்த சப்போர்ட் பட்டக்ஸுக்கு கீழே இருக்கிற எலும்புக்கு சப்போர்ட்ல இருக்கிற மாதிரி இருங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய கை ரெண்டும் உங்க கால் தொடைய பிடிக்கட்டும். புதுசா பழகிறவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி காலை தொடைய பிடிச்சிட்டு காலை ஜஸ்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ரைஸ் பண்ணிட்டு கையை ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். போட் போஸ் சொல்லுவாங்க. இந்த படகு இருக்குல்ல அந்த மாதிரியே. நல்லா வரவங்க இப்படி கூட பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் போட் போஸ் மாதிரி நீங்க இப்படி இருந்தா போதுமானது. 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுடைய காலை பிடிங்க. பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க காலை. ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. Take a deep breath in, breath out. Bend your right leg, bend your left leg. உங்களுடைய கை ரெண்டும் தொடை கடையில பிடிச்சிக்கிங்க சப்போர்ட்டுக்கு. ஜஸ்ட் பின்னாடி சாயுங்க. பின்னாடி சாஞ்சிட்டு ரைஸ் போத் த லெக். ரிலீஸ் பண்ணுங்க உங்க கையை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அகைன் உங்க காலை பிடிங்க. காலம் ஃப்ரண்ட்ல வாங்க. அப்படியே காலை மடக்கிட்டு ஃப்ரண்ட்ல வந்துருங்க. அகைன் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, டேக் a deep breath in, breath out. Take a deep breath in, breath out. They lie down. Sarvangasana. Sarvangasana. Lie down. அப்படியே பாருங்க. பின்னாடி வானத்தை பார்த்த மாதிரி படுங்க. சர்வ அங்கங்கள். சர்வாங்காசனா. ஓகே, டிகிரி பண்றவங்களுக்கு பொறுமையா சொல்றேன், கவனிங்க. Take a deep breath in, breath out. ஒரு காலை மடக்குங்க பொறுமையா. ஓகே, லைட்டா தூக்கிட்டு உங்களுக்கு லைட்டா மடக்குங்க. நல்லா இப்படி மடக்குனா உங்க இடுப்பு தூக்கும். லைட்டா அப்படியே தூக்கும். ஓகேவா? அந்த இடுப்புல கை வச்சுக்கீங்க. சரி, இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே காலை தூக்குனீங்கன்னா அப்படியே மேல வந்துருவீங்க. அவ்வளவுதான். சர்வ அங்காசனா. முதுகுல ஷோல்டர்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி. அங்க பின்னாடி கையை வச்சுக்கலாம். பின்னாடி கையை வச்சு சப்போர்ட்டுக்கு இப்படி நிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே பெண்ட் பண்ணுங்க. காலை பெண்ட் பண்ணுங்க. அப்படியே இடுப்பு கீழே இருக்கும்.
காலை நீட்டிக்கலாம். ஸ்லோவா பண்ணலாம், ஒன்றும் அவசரப்பட தேவையில்ல. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா உங்க முதுகை அப்படியே கை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் பண்ணி காட்ட பாருங்க. காலை பெண்ட் பண்ணுங்க. உங்க காலை முன்னாடி நிற்கணும்னா உங்க இழுத்து தூக்கும். ஓகே, அப்படியே நீங்களே உங்க கை சப்போர்ட் வச்சுட்டு உங்க காலை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். 90 டிகிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அகைன் காலை பெண்ட் பண்ணுங்க. அப்படியே பெண்ட் பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படியே பெண்ட் பண்ணி கால் நீட்டி உட்காரு. கால் நீட்டி படுத்துருங்க. Take a deep breath in, breathe out. Take a deep breath in, breathe out. Take a deep breath in, breathe out. அடுத்தது அலாசனா. இதே மாதிரி தான் இதே ஸ்டெப் வரும். நான் கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல பண்றேன். அப்படியே படுத்துருங்க. வெண்டிய போத்த லெக்ஸ் அதே மாதிரி தூக்கிட்டு உங்க காலை அப்படியே பின்னாடி தொடரணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் அலாசனா. முதுகுல கை வச்சுக்கலாம். கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முட்டி மடங்க கூடாது. முட்டி மேக்சிமம் ஸ்ட்ரைட்டா இருக்க பழகுங்க. 1 2 3 4 5. அகைன் பெண்ட். ஸ்லோவா கீழே இறங்குங்க. ரிலீஸ். இன்னொரு முறை பண்ணி காட்டுறேன். ஓகே, இடுப்பு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பெண்ட் both the legs. பெண்ட் பண்ணுங்க. உங்க இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே பின்னாடி போங்க. கால் அவ்வளவுதான். கையை நீட்டிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பெண்ட் பண்ணுங்க. ஸ்லோவா கீழே இறங்குங்க. காலை நீட்டிக்கணும். அவ்வளவுதான். எதுவுமே ஸ்லோவா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்லோவா போக மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் எடுத்துட்டு போறீங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சமா பொறுமையா பண்ணுங்க. அடுத்தது சேது பந்தாசனா. அகைன் லை டவுன். அப்படியே படுத்தே இருங்க. லை டவுன். கால் நீட்டி வைங்க. பெண்ட் யுவர் ரைட் லெக். பெண்ட் யுவர் லெஃப்ட் லெக். உங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அது ரைட் ஆங்கிள் பிடிக்கட்டும். லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஆங்கிள் பிடிக்கட்டும். ஓகே, உங்க காலை பிடிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஜஸ்ட் கீழே அழுத்தி வைங்க கையை. ஓகே, ஏதாவது காலை பிடிக்க முடியல, கஷ்டமா இருக்குதுன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க இடுப்பை கையை ப்ரெஷர் கீழே கொடுத்து உங்க ஜஸ்ட் உங்க இடுப்பை தூக்குனா போதுமானது. ரைட் அப்படியே நீங்க தூக்குங்க. அவ்வளவுதான். பிரிட்ஜ் போஸ். அப்படியே பிரிட்ஜ் மாதிரி. உங்களுக்கு முடியலன்னா கையை எப்படி வச்சுக்கலாம். சப்போர்ட்டுக்கு வேணா வச்சுக்கலாம். சப்போர்ட்டை கூட நீங்க வச்சு பிடிக்கலாம். முடியாதவங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க காலை. ரிலாக்ஸ் பண்ணுங்க. Take a deep breath in, breathe out. One more time. I will do it. பாருங்க, நான் பண்றேன். Bend your right leg. Bend your left leg. Right hand right ankle. Left hand left ankle. Okay, right there, shift. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Slow clear இருக்கீங்க. Slow. Relax. Next relax பண்ணுங்க. Relax. Take a deep breath in, breathe out. Take deep breath in, breathe out. Bend your right leg. Turn your left side and get up. அடுத்தது நடராஜராசனா. நடராஜராசனா. உங்களுடைய bend your right leg. உங்களுடைய ரைட் லெக்கை ஜஸ்ட் உங்களுடைய ஆங்கிள ரைட் ஹேண்டால பிடிங்க. ரைட் லெக் ரைட் ஆங்கிள பிடிங்க. உங்களுடைய இடது கை சின்முத்திரால இருக்கட்டும். ஓகே, அப்படியே ஜஸ்ட் தூக்குறீங்க பின்னாடியே. ஓகே, ஜஸ்ட் தூக்குறீங்க. உங்க பாடி முடிஞ்ச சில பேருக்கு பாடி ஃப்ரண்ட்ல போகும், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டா இருங்க. லைட்டா பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கால் பின்னாடி தூக்கும். ஓகேவா? ஜஸ்ட் தூக்கினா போதுமானது. ஓகே, 1, 2, 3, 4, 5. இப்போ அடுத்த காலு செஞ்சு லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட் சின்முத்ரா. கை நீட்டிக்கிங்க. ஜஸ்ட் உங்க பெண்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முடியாதவங்க பண்ணுங்க. அப்படியே காலை தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Relax. அப்படியே படுத்துக்குங்க. Lie down. Take a deep breath in, breath out. Lie down. சாந்தியாசனால இருங்க. Take a deep breath in, breath out. ஒரு மூச்சு காட்ட கவனிங்க. Reversal count 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. In your left leg, turn your right side and get up. Thank you. Thank you. Doubt? Thank you. நன்றிங்க ஐயா. Sir, thank you so much. சார் நன்றிங்க சார். நீங்க வந்து இது முடிச்சிருக்கீங்களா, பெயர் முடிச்சிருக்கீங்களா சார்? கொஞ்சம் பெயர். சொல்லிடுறேன் சார். ஓகே ஓகே ஓகே. Closing prayer. Thank you sir. கை ரெண்டும் ஆனால் வச்சுக்கிறதுல வச்சுக்கோங்க. வான்முகில் வளாது பெய்க மழைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை சரங்கும் நற்றவம் வேண்டுமல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். Have a nice day. Thank you. Right side. அம்மாவுக்கு வணக்கம். Left side. அப்பாவுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. Bye. அனைவரும் நன்றி.
எல்லாருக்கும் நன்றிங்க.